What is up YouTube? Welcome back to another video. If you're new here, consider subscribing guys and மறக்காம அந்த பெல் பட்டனையும் தயவு செய்து போய் அடிச்சிடுங்க. And முடிஞ்சா என்ன Twitter, Instagram, X எல்லாத்தையும் நான் வந்து ஃபாலோ பட்டன் ஒரு தடவை தட்டி விட்ருங்க. ஸோ we are back again here on another video. This is basically நம்ம வீக்லி என்னென்ன மேட்டரை மிஸ் பண்ணோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். Let's just jump right on to gold chart. ஸோ கோல்டில் ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தாக்கா we had a beautiful SMT. So there are few things that we have to consider here. ஃபஸ்ட்டு மேட்டர் என்னன்னாக்கா மார்க்கெட் ஜஸ்ட் கேப்ட் அப். ஸோ யூஸ்வலி கேப் அப் ஆனால் என்ன நடக்கும்? கேப் திருப்பி ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அகேன் திஸ் இஸ் அ கேம் ஆஃப் ப்ராபபிலிட்டி கைஸ். ஸோ எப்போவுமே ஃபில் ஆகுமானா ஐ டோன்ட் நோ ப்ரோ, பட் இது ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கானா ப்ராபப்ளி. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கும் கரண்ட் டே ஓப்பனுக்கும் ஒரு குவாட்ரண்ட் போடுறேன். ஸோ பேசிக்கலி இந்த கேப்பை வந்து நான் 4 பிரிக்கிறேன். முன்னாடி 2 பிரித்தோம், இப்போ 2 பிரித்தா லைக் கொஞ்சம் ப்ராப்பரான டார்கெட்ஸ் இருக்காதுன்றதுனால 4 பிரிக்கிறோம். அவ்வளோதான், இதை வந்து குவாட்ரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ 4 பிரிச்சுட்டு அகேன் நம்ம இப்போ செல் பண்ணணும்னாக்கா வி நீட் அ ப்ரொடெக்டட் லோ. ஒரு ப்ரொடெக்டட் லோவில் எப்படி இருக்கும்? ஒரு ப்ரொடெக்டட் ஹை. ஒரு ப்ரொடெக்டட் ஹை எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்? ஒரு எஸ்எம்டி இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு C2 இருக்கணும். அதே தான் இங்கே நடந்திருக்கு. ஸோ வி ஹேட் அன் எஸ்எம்டி வித் யூரோ. ஸோ என்னடா யூரோ திடீர்னு சொல்கிற அப்படின்னாக்கா கோல்டு சில்வரோட மட்டும் எஸ்எம்டி பார்க்காம கோல்டு இஸ் பேசிக்லி வாட்? கோல்டு அண்ட் டாலர். ஸோ அதே மாதிரி கோல்டு அண்ட் யூரோ, கோல்டு அண்ட் பவுண்ட் கூட நீங்கள் எஸ்எம்டி பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது கோல்டு அண்ட் யூரோ கூட நம்மளுக்கு இங்கே ஒரு எஸ்எம்டி கிடச்சிது. தட் இஸ் அகேன் செகண்ட் கான்ஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் இங்கே என்ன? கேப் அப் ஆகிட்டோம். செகண்ட் கான்ஃபரன்ஸ் என்ன? நம்மளுக்கு இங்கே எஸ்எம்டி கிடச்சிருக்கு. தேர்ட் கான்ஃபரன்ஸ் என்ன? இது வந்து ஒரு ரிவர்சல் கேண்டல் ஸ்விங் பாயிண்ட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் அடுத்த கேண்டலில் நம்ம பட்டாலும் ஒரு பவர் ஆஃப் 3 PO3 போட்டு ஏறிட வேண்டியதான். ஸோ அகேன் எனி CIST 5 or 3 minutes CIST கரெக்டான டைம் இன்டர்வலில் கிடச்சா நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரேடில் நம்மளுக்கு 3 minutes ஒரு CIST கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் இங்கே மார்க் பண்ணிருக்கேன். ஸோ அழகாக பார்த்தீங்கன்னாக்கா 3 minutes பியூட்டிஃபுல்லான ஒரு CIST ஹியர் கைஸ். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. அகேன் இங்கே பார்த்தீங்கன்னா 8-9க்கு CIST வச்சுருக்கு. ஸோ அகேன் 8-9 ஃபர்ஸ்ட் 9 minutesலேயே நம்மளுக்கு இங்கே CIST வச்சுருக்கு. ஸோ அகேன் அங்கே நம்ம செல் பண்ணுறோம். ஐ யூஸ்வலி லுக் ஃபார் 2 hour. ஸோ நான் இந்த இடத்துல இந்த சார்ட்டை பார்த்துருந்தேனாக்கா இந்த ட்ரேட் கண்டிப்பாக எடுத்திருக்கணும். எடுக்கலை அப்படின்னாக்கா நானும் இதை ஜேர்னல் பண்ணி கற்றுக்க போகிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட் ஆன் மண்டே. இப்போ நம்ம டியூஸ்டே என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதில் இருந்து அப்படியே தமன்னு கீழே ஊற்றிருக்கு. ஸோ இது நான் ரீட்ரேஸ் ஆனால் தான் எடுப்பேன். ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு டெய்லி க்ளோஷர் வச்சு, டெய்லி கேண்டில் வச்சு, வீக்லிலேருந்து நம்ம ட்ரா டிசைட் பண்ணாக்கா நம்ம அழகாக கீழே வந்து ஓகே 4 hourலேயோ இல்லை 1 hourலேயோ ஒரு CIST வச்சோடனே டமால்னு தட்டிடலாம். பட் இந்த கேஸில் வந்து நம்ம இன்ட்ராடே பண்ணுறோன்றதுனால இட்ஸ் லைக் நான் இங்கே 4 hourல எடுத்திருப்பேன்னு சொல்லி நான் யாரை ஏமாற்ற போகிறேன்? இல்லை நான் இந்த 1 hour CIST இங்கே வச்ச உடனே நான் லைக் ஐ கேன் பி லைக் இந்த CIST பார்த்து இந்த கேண்டில் க்ளோஷர் பார்த்தோன்னே நான் அடுத்த கேண்டில் போட்டிருப்பேன், நான் சொல்லி யாரை ஏமாற்ற போகிறேன்? த ஹோல் பாயிண்ட் ஆஃப் த சீரீஸ் இஸ் டு லேர்ன் டுகெதர். நானும் கற்றுக்கிறேன், இதை பார்க்குற நீங்களும் கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செய்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க, தயவு செய்து இது பாருங்கள், உங்கள் சார்ட்டில் போய் திருப்பி பாருங்கள். மேக் திஸ் ஆஸ் அ ஹேபிட் ஸோ தட் நம்ம கரண்ட் மார்க்கெட்லேயே லைக் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி கரண்ட் மார்க்கெட் சினாரியோஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஈவால்வ் ஆகிட்டே இருப்போம். அதுதான் இங்கே மேட்ரு. ஸோ இப்போது பார்த்தாக்கா மார்க்கெட் ஓப்பன் ஆனதில் இருந்து அது பாட்னு கீழே வந்துனே இருக்குது. ஐ லிட்ரலி ஹேட் நோ ஐடியா வாட் டு டூன்னு அதை பார்த்துருந்தாலும் அப்படியே தான் தட்டி விட்டுருப்பேன். ஏன்னா நான் ப்ரைஸை தேடி ஓடின காலம்லாம் முடிஞ்சு போச்சு, நிறைய காசு விட்டாச்சு. ஸோ அதனால் நம்மளுக்கான லெவலுக்கு வந்தால் தான் ப்ரைஸ் ஒன்றும் இல்லை நோண்டக்கூடாது அப்படின்றத நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் 1 hour ஃபேர் வேல்யூ கேப்குள்ளே தான் மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிருக்கு. எப்போது அப்படின்னாக்கா நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் 11 PM அப்போது. அண்ட் நான் இதை எடுத்துருப்பேனா அப்படின்னு கேட்டால் மாட்டேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா தட் இஸ் பேசிக்லி அ 4 hour கேப். ஸோ 4 hourல ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆக விட்டு தான் நான் எடுத்துருவேன். பிகாஸ் அகேன் இவ்வளோ பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கு. ஸோ உடனே நான் உள்ளே போய் செல் பண்ணுறது ஐ டோன்ட் டூ தட் ஆன் கோல்டு சார்ட். ஐ வில் நெவர் டூ தட். ஸோ அப்படி பார்க்குறப்ப எனக்கு இந்த 4 hour இம்பேலன்ஸ் ஓப்பன் ஆச்சு. எப்போது 10 PM க்ளோஸ் ஆன உடனே. ஸோ லண்டன் செஷனுக்கு கோல்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து வந்து நம்ம ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தாக்கா இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ பேசிக்லி ஒரு 4 hour ஃபேர் வேல்யூ கேப் விச் இஸ் ஆல்சோ 1 hour ஃபேர் வேல்யூ கேப். இப்போது நம்ம பண்ண வேண்டியது என்னன்னாக்கா ஒரு நல்ல கேண்டலில் PO3 பார்த்து அலைன் பண்ணிக்க வேண்டியது தான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போது ஹியர் கம்ஸ் த லெசன். இதுதான் 2 AM கேண்டில். ஓகேவா?
2 AM candle, again this is a 4 hour fair value gap குள்ள போற 4 AM 2 AM candle. 2 AM candle is also a 4 hour candle, right? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 AM டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணிருக்கணும், 2 AM ஓப்பன் ஹை லோ வச்சிருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து செல் பண்ண முடியும். அந்த ஹையை தாண்டி கீழே வந்து நம்மளுக்கு CIST வச்சா தான் நம்ம செல் பண்ண முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு, டக்குன்னு லோ பிரிண்ட் ஆயிடுச்சு, 210க்கு லோ பிரிண்ட் ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் எங்கன்னா வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா வரவே இல்லை, மேலே போயிட்டே இருக்குது. ஸோ நம்மளுக்கு இன்னும் ட்ரேடே கிடைக்கல. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4 hour கேப்புக்குள்ளே வந்திருக்கிறது 240க்கு தான். ஸோ 240க்கு வந்து அந்த கேனல் செல் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ நம்ம அடுத்த 1 hour கேனலுக்கு தான் வெயிட் பண்ணணும். அடுத்த 1 hour கேனல் என்ன 3. We have an actual Discord. If you don't know, like I have a Discord. அந்த Discordல வந்து I stream live every day during the New York session. Absolutely free. எவ்வளோ நாளைக்குன்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரில. பட் நான் அதில் ஃப்ரீயாக ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அங்கே நம்ம டெய்லி சில் பண்ணலாம், ஹேங் அவுட் பண்ணலாம். இதுதான் ஜஸ்ட் சின்ன ட்ராக்கர் ஆஃப் வாட் ஐம் டூயிங், வாட் எவர் ஐம் டூயிங். முன்னாடி ஐ யூஸ் டு சார்ஜ் ஃபார் த ஸ்ட்ரீம், பட் இப்போ ஐ வாஸ் லைக் ஓகே ஃபைன், நம்ம சும்மாவே ஸ்ட்ரீம் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கு. அண்ட் மேக் ஷுர் யூ ஜாயின் த டிஸ்கார்ட். இன்வைட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க சில் பண்ணுவோம், பேசுவோம் ட்ரேடிங் பற்றி, நிறைய கதைகளை பற்றி. இப்போ 3ல் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு CIST எங்கே வந்திருக்கு கரெக்டாக பாருங்கள், சர்க்கிள் போட்டிருக்க பாருங்கள் 345. ஸோ லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க கைஸ், ஐம் ஜஸ்ட் லீவிங் இட் டு யூ. ஒரு 1 hour கேண்டில் கடைசி 15 நிமிஷமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓப்பன் ஹை லோ க்ளோஸ்னால் இவ்வளோ நேரம் கடைசி 5 நிமிஷம் வரைக்கும் ஓப்பன் ஹையாக போட்டுன்னு இருக்கும். இது என்ன நியூஸ் நம்ம எதிர்பார்க்குறோமா, இல்லை ஈக்விட்டி ஓப்பன் எதிர்பார்க்குறோமா? ஒன்றுமே கிடையாதுல்ல. ஸோ திஸ் இஸ் கோல்ட், ரைட்? ஸோ என் மண்டை மேலே ஒரு கன் வச்சு இதை எடுப்பியான்னு கேட்டால் நான் தயவுசெய்து தொடவே மாட்டேன். பிகாஸ் இட் இஸ் லைக் ப்ரோ, இட்ஸ் ஜஸ்ட் லாஸ்ட் 15 minutes. Why the fuck will I enter in the last 15 minutes positioning myself in a 1 hour PO3? That is so stupid, right? ஸோ அங்கேயுமே நமக்கு ட்ரேட் கிடைக்கல. பட் நம்ம பயஸ் இன்னும் கரெக்டு தான், நம்ம ட்ரேட் ஐடியா இன்னும் கரெக்ட் தான், நம்மளுக்கு ஜஸ்ட் என்ட்ரி கரெக்டாக கிடைக்கல. இப்போ இங்கே பார்த்தாக்கா என்ன நடந்திருக்கு, அழகாக 4 AM நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. அண்ட் இஃப் யூ நோட்டிஸ் ஹியர், நம்ம 3 AM ஹையையும் எடுத்துட்டு நம்மளுக்கு இங்கே CIST எங்கே வச்சுருக்கோம் பாருங்கள், 410க்கு வச்சுருக்கோம். எவ்வளோ அழகாக ஒரு 1 hour கேண்டலில் ஃபஸ்ட்டு 10வது நிமிஷமே நம்மளுக்கு CIST வைக்குது. இதுக்கு மேலே என்ன வேணுங்க? அழகாக அங்கே செல்லு போட்டு ஒரு 2 hour டமால்னு பிடிச்சிட்டு ஓடி வந்துடலாம். இவ்வளோ தான் இங்கே ட்ரேடு. ஸோ நம்மளுக்கு அதுக்கு அடுத்த நாள் வென்ஸ்டே நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே லோவில் நம்மளுக்கு SMT கிடச்சிருக்கு. அகைன் திஸ் இஸ் a 1 hour சார்ட். ஸோ ப்ரீவியஸ் டே லோ இதுதான். ப்ரீவியஸ் டே லோவில் நம்மளுக்கு சில்வர் கூட SMT கிடச்சிருக்கு. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அழகாக ஒரு C2வும் க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்க. அகைன் ஒரு ஸ்விங் பாயிண்ட்டாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 10 AM நம்மளுக்கு ஸ்விங் பாயிண்ட்டாக ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் தென் நம்மளுக்கு ஒரு ப்ரீவியஸ் டே லோவில் நம்மளுக்கு SMTயும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்விங் பாயிண்ட் பார்த்த உடனே என்ன பண்ணணும், அடுத்த கேண்டில் லாங் போட வேண்டியது தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அப்படியே நம்ம அங்கேருந்து ஒரு 5 minute சார்ட்டுக்கு போனாக்கா நம்மளுக்கு இப்படி தான் இருக்குது. ஒரு 15 minute சார்ட்டில் நம்மளுக்கு இங்கே என்ன தெரியுதுனாக்கா அழகாக ஒரு 15 minute fair value gap IFEGயாக மாறிடுச்சு. ஸோ IFEGயாக மாறின உடனே அகேன் திஸ் இஸ் அனதர் வே ஆஃப் என்டரிங் த ட்ரேட் விச் இஸ் பேசிக்லி அப்போசிங் PDRA ஃபெயில் ஆனதும் நம்ம லாங் போகலாம். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் ஃபேர் வேல்யூ கேப் ஹோல்ட் ஆயிருந்தால் என்ன நடந்திருக்கணும், இங்கேருந்து மார்க்கெட் கீழே CIST வச்சு கீழே போயிட்டே இருக்கணும். பட் அது வைக்காமல் என்ன பண்ணுது, IFEG ஆகுது. ஸோ IFEG ஆகுனதும் நம்மளுக்கு என்ன சொல்லுது மார்க்கெட், நான் ரிவர்ஸ் ஆகிட்டேன்டா மக்கு +3, என்ன செல் பண்ணாத லாங் போடு அப்படின்னு நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் சார்ட் சொல்லுது. ஸோ இந்த IFEG பார்த்த உடனே நம்ம இங்கேயே லாங்கை போட்டு கீழே இந்த ஸ்விங் லோவில் ஸ்டாப் வச்சுருக்கணும். அகெயின் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு பட்டால்னு ஒரு 5 மைக்ரோ இல்லை ஒரு மினியை போட்டு இங்கே கொண்டு வந்து வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ட்ரேட் ஐடியாவோட இன்வேலிடேஷன் பாயிண்ட்டில் தான் ஸ்டாப் வைக்கணும். இதுவும் ஒரு மிகப்பெரிய லெசன், நான் நிறைய காசு விட்டு கற்றுக்கிட்டேன். தயவுசெய்து கற்றுக்கோங்க பாய்ஸ். உங்கள் ட்ரேட் ஐடியா எங்கே இன்வேலிடேட் ஆகுதோ அங்கே தான் உங்கள் SL இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் பொசிஷன் சைஸை பண்ணுங்கள். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, ஓவர் லெவரேஜ் பண்ணாதீங்க. இந்த 10 பாயிண்ட் ஸ்டாப்பில் எடுக்கிறேன், 20 பாயிண்ட் ஸ்டாப்பில் எடுக்கிறேன், தயவுசெய்து அந்த லூப்புக்குள்ளே மாட்டிக்காதீங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ பிகம் வெரி ப்ராஃபிட்டபிள் அண்ட் யூ நோ வாட் யூ டூயிங், ரைட்? ஸோ இவ்வளோ தான் ட்ரேடு. இங்கேருந்து ஒரு 2 hour பார்த்தாக்கா அழகாக ஜம்முன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ தட் இஸ் ஆல் த ட்ரேட் தட் ஈஸியஸ்ட் வே. இந்த சீரீஸோட மேட்டரே இன்டென்ஷனே என்னன்னாக்கா, ஈஸியாக எப்படி ட்ரேட் பண்ணுறது நானும் கற்றுக்கிறேன், நீங்களும் கற்றுக்கிறீங்க, அவ்வளோதான் மேட்ரு. இப்போது அடுத்த நாள் நம்ம வந்தாக்கா பேசிக்லி நம்மளுக்கு தேர்ஸ்டே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா, வெனஸ்டேயோட கேனல் வந்து ஒரு ஸ்விங் பாயிண்ட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம டீலிங் ரேஞ்ச் போட்டு அழகான ஒரு லோவை பிரிண்ட் பண்ண விட்டு SMT கிடச்சதும் ரிவர்சல் பார்த்து லாங் போட வேண்டியது. இவ்வளோ தான் சிம்பிளான பேட்டர்ன் ட்ரேடு நினச்சிக்கோங்க, என்ன வேணால் நினச்சிக்கோங்க, இவ்வளோ தான் ட்ரேடு. ஸோ இப்போது ஆல் வி ஹாவ் டு டூ இஸ் இந்த டிஸ்கவுண்ட்டு கீழே இருக்க கீ லெவல் இதுதான்.
ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இங்கே 2 ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ இதில் எதனா ஒன்றுத்தில் வந்து எஸ்எம்டி போட்டு திரும்பிச்சுன்னா நம்ம ஜம்முன்னு ஏறிட்டு அப்படியே ட்ரெயினில் ஓடனே இருக்க வேண்டியது தான். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் கேண்டில்ஸ் 2 கேண்டலுக்குள்ள எஸ்எம்டி கிடச்சிருக்கு, விச் இஸ் பேசிக்லி ஒரு 1 hour கேண்டில். நம்மளுக்கு வந்து 1 AM-க்கும் 2 AM-க்கும் நடுவில் எஸ்எம்டி கிடச்சிருக்கு. அகேன் இஃப் யூ பே அட்டென்ஷன் டு இட். அண்ட் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை வேறு யாரும் இல்லை கைஸ், நான் தான். அப்பேரண்ட்லி நான் வந்து ரொம்ப குட்டி கிரியேட்டர்ன்றதுனால யாரும் என் கூட ஸ்பான்சர்ஷிப் எதுவும் வச்சுக்கல. ஸோ நீங்கள் அடுத்து உங்களோட எந்த ப்ராஃபர்மில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும், இஃப் யூ ரியலி வாண்ட் டு சப்போர்ட் மீ, யூ கேன் ஜஸ்ட் யூஸ் மை கோட். என் கோடு என்னன்னாக்கா பேசிக்லி என் சேனல் பேர் தான் பென் கிங்ஸ்லி அப்படின்றது தான். ஸோ எந்த ப்ராஃபர்மாக இருந்தாலும் சரி, லூசில் தவிர எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகும். ஐ ஜஸ்ட் ஹேவ் சம் சார்ட் ஆஃப் பேக்லாஷ் வித் லூசிட். அதனால் லூசிடில் வந்து என்கிட்ட கோடு இல்லை. ஸோ ஆக்வா ஃபியூச்சர்ஸ், இல்லை ப்ளூ கார்டியன் ஃபியூச்சர்ஸ், இல்லை ட்ரேடிஃபை, இல்லைனா வந்து ஆல்ஃபா ஃபியூச்சர்ஸ், எல்லா இடத்துலையுமே நம்ம கோடு வந்து வேலை செய்யும். ஃபண்டட் நெக்ஸ்ட்லேயும் வேலை செய்யும், ஃபண்டிங் பிப்ஸ்லேயும் வேலை செய்யும், அண்ட் 5 yearsலேயும் வேலை செய்யும். 5 yearsல இட்ஸ் ஜஸ்ட் கிங்ஸ்லி, மற்றபடி அதெல்லாம் தான் வேலை செய்யும். சப்போஸ் உங்களுக்கு எந்த ப்ராஃபார்மில் கோடு போடணும் இல்லைன்னு தெரியல அப்படின்னாக்கா, ஜாலியாக இந்த என் டிஸ்கார்டில் சேர்ந்துட்டு ஜென்ரல் சேட்டில் சும்மா டேக் பண்ணி கோட் இருக்கான்னு கேளுங்க. இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ இஃப் யூ ரியலி வாண்ட் டு சப்போர்ட், யூ கேன் டூ தட். அண்ட் ஆஸ் ஐ செட், இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணது நான் தான். ஸோ தயவுசெய்து கோடை யூஸ் பண்ண டேய் பாய்ஸ். அப்போ தான்ப்பா நம்மளுக்கு வந்து கிவ் அவேஸ் கொடுக்க முடியும். பேசிக்கலி என் கம்யூனிட்டிக்கு நான் கிவ் அவே கொடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி எதனா பண்ணால் தான் நம்மளுக்கு ப்ராஃபார்மில் வந்து கிவ் அவே கொடுக்குறது அக்கௌண்ட்ஸ் கொடுப்பாங்க. அப்போ தான் நம்ம கிவ் அவே கொடுக்கவும் முடியும். இட் இஸ் பேசிக்லி 2 4 hour கேண்டலுக்குள்ளேயும் நம்மளுக்கு எஸ்எம்டி கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த எஸ்எம்டி கிடச்சோடனே நம்ம பண்ண வேண்டியது என்ன, அழகாக நம்ம லாங் போட வேண்டியது மட்டும்தான். ஒரு PO3 பார்த்து அலைன் பண்ணிட்டு நம்ம லாங் போட வேண்டியது தான். ஸோ இப்போ இங்கே பார்த்தாக்கா என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஹை தான் நம்மளுக்கு இந்த லோவை பிரிண்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த எஸ்எம்டி கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னாக்கா இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சாலே போதும். ஸோ அகேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 AM ஓப்பன் ஆகி 2 AM வந்து எங்கே இருக்குது பாருங்கள், கரெக்டாக நம்மளுக்கு இங்கே ஓப்பன் ஆகிருக்கு 2 AM. ஸோ 2 AM ஓப்பன் ஆகி இங்கேயே நம்மளுக்கு வந்து என்ன ஆகிடுச்சு, எஸ்எம்டி போட்டுருச்சு. பட் இந்த எஸ்எம்டி நிற்குமா நிற்காதான்றது நம்மளுக்கு எப்போ தெரியும், 2 AM கேனல் க்ளோஸ் ஆனால் தான் தெரியும். ஸோ அப்போ நம்ம 3 AMல தான் எடுக்கணும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கேனல் எப்போ பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள், 3:15 பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ விச் பேசிக்லி சிக்னிஃபைஸ் தட் இட் இஸ் கோயிங் டு கோ அப். இப்போ நம்மளுக்கு இதில் பெரிய ஸ்டாப் தான். காரணம் என்னன்னாக்கா அப்படி தான் இதை எடுத்துருக்க முடியும். சும்மா காட்டி நான் வந்து இங்கே பாருங்க கைஸ், இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, எப்போவுமே ஃபேர் வேல்யூ கேப்லேயே போட்டு இங்கேயே ஸ்டாப் வைங்க, நான் வந்து இதை இங்கே திருப்பி போய் சொல்லி உருட்டி நான் என்ன பண்ண போகிறேன். என் கணக்கு இப்படி தான் ட்ரேடே தெரிஞ்சுது. நான் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பேன்னா கண்டிப்பாக மாட்டேன். ஸோ இந்த கேனல் க்ளோஸ் ஆன உடனே இங்கே போட்டு ஸ்டாப் இங்கே தான் வைக்கணும், இங்கே கிடையாது, ஸ்டாப் இங்கே தான் இருக்கணும் அன்டில் வி கெட் அனதர் ஸ்விங் ஹை. ஸோ அனதர் ஹையர் லோ. ஸோ இந்த ஹையர் லோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஸ்டாப்பை மேலே கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அகெயின் இதுவும் 2 hour பியூட்டிஃபுல்லாக கொடுத்துச்சு. 2 hour தாண்டியே போச்சுன்னு நினைக்கிறேன். பட் நம்மளுக்கு அழகான நம்ம தேடின அந்த 2 hour செட்டப் தான் இது. பியூட்டிஃபுல் 2 hour. சரி இங்கே பாருங்கள், நம்மளுக்கு அழகாக 2 hour கொடுத்துருச்சு. இப்போது அடுத்த நாள் பார்ப்போம். டெய்லி டைம் ஃப்ரேமில் கோல்டு போட தயவுசெய்து ட்ரேடே பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி தான் இருக்குது, எல்லாமே ஒரே இடத்துலையே இருக்குது பாருங்க. எல்லா கேண்டலும் பிடிச்சி வச்ச மாதிரி ஒரே இடத்துலையே இருக்குது. ஸோ கீப்பிங் தட் அசைட், நம்மளுக்கு இங்கே என்ன நடந்திருக்குனாக்கா, அகேன் நம்ம பார்த்த மாதிரி டெய்லி கேண்டலில் ஒரு எஸ்எம்டி போட்டு C2 வச்சு க்ளோஸ் ஆகிடுச்சு. அடுத்த கேண்டில் வந்து போயிட்டு போன கேண்டில் ஹை எடுத்துருச்சு, அதுக்கு முந்தின கேண்டில் ஹையும் எடுத்துருச்சு, இந்த ஸ்விங் ஹையும் எடுத்துகிட்டு நம்மளுக்கு ரேஞ்சுக்குள்ளேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா, திஸ் இஸ் பேசிக்லி ரிவர்சல் ப்ரோட்டோகால். ஸோ நம்மளுக்கு Thursday வந்து என்ன கிடைக்கலாம், TGIF கிடைக்கலாம், தேங்க் காட் இட்ஸ் அ ஃப்ரைடே அப்படின்றது கிடைக்கலாம். இட்ஸ் நாட் அ Thursday, இட்ஸ் அ ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே வந்து நம்ம TGIF கிடச்சிருக்கு. ஸோ பேசிக்காக நம்ம அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 1 hour டைம் ஃப்ரேம்குள்ளே வந்தாக்கா நம்மளுக்கு கண்ணுக்கு இது தான் தெரியுது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகி கரெக்டாக 1 hourல CAST வச்சுட்டான். இங்கே வந்து நம்மளுக்கு அப்போசிங் PDRAவே இங்கே கீழே தான் இருக்குது 1 hourல. ஸோ பேசிக்கலி நம்ம இந்த லோ வரைக்கும் கூட ட்ரேடு பார்க்கலாம். இப்போ நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, பென் இதே மாதிரி ஒரு செட்டப் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கிடச்சிது. ஸோ பேசிக்லி நம்மளுக்கு டியூஸ்டேவோட மேட்டரில் நம்மளுக்கு கிடச்சிது. ஆனால் நீ ஏன் அதை ஃபேட் பண்ணிவிட்ட, அதை எடுக்கலை. பட் இதை ஏன் எடுப்பேன்னு சொல்கிறேன்னா, அகேன் நம்மளுக்கு ட்ரா வந்து தேர்ஸ்டேவே போய் எடுத்துகிட்டு நம்மளுக்கு ரேஞ்சுக்குள்ளேயே திருப்பி க்ளோஸ் ஆனதுனால தான் நான் ஃப்ரைடே ட்ரேட் போட்டிருப்பேன். பிகாஸ் திஸ் கம்ஸ் அண்டர் த மாடல். பட் நம்மளுக்கு டியூஸ்டே வந்து நிஜமாவே தெரில, என் கணக்கு தெரில அது எப்படி நான் எடுத்துருப்பேன்ட்டு. ஐ குடன்ட் ஈவன் ஃப்ரேம் இட். இது வந்து அழகாக பார்த்த உடனே டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு ஓகே ஃபைன் TGIFப்பா அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இதுதான் மேட்ரு. இப்போது இந்த கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே நான் 9 PM கேண்டிலே செல் பண்ணிருப்பேன். ஸோ அகெயின் எப்போவும் போல் நம்ம வந்து ஒரு 5 minute டைம் ஃப்ரேம்குள்ளே போயிட்டாக்கா 9 PMல கிடைச்ச ஃபஸ்ட்டு CIST இது தான். அகெயின்
இங்கே செல் பண்ணுறோம், ஸ்டாப் எங்கே போகிறோம், 2 hour வைக்கிறோம், டிபி அடிக்குது. இவ்வளோ தான் கைஸ் ட்ரேடிங். டு நாட் ப்ளீஸ் டு நாட் ஓவர் காம்ப்ளிகேட் திஸ். இதை விட எளிமையாக எதுவுமே சொல்லித்தர முடியாது. இப்போது நம்ம நாஸ்டாக்குள்ளே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தாக்கா இதுதான் நான் எடுத்த ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஆஃப் த வீக். ஸோ அகைன் என்ன இருக்குது, கேப் அப் ஆகி மேலே போயிடுச்சு. ஸோ அதே கேப்பை நான் வந்து குவாட்ரண்ட் போட்டு டிவைட் பண்ணிட்டு பார்த்தாக்கா எனக்கு இங்கே மேலே எஸ்எம்டி கிடச்சிது. அந்த எஸ்எம்டி என்னன்னாக்கா பேசிக்லி 1 hour ஹைஸில் எஸ்எம்டி கிடச்சிது. அதுவுமே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கீ லெவல் இருக்குது. அந்த கீ லெவலில் தான் எனக்கு எஸ்எம்டி கிடச்சிருக்கு. ஸோ அங்கேருந்து பார்த்தாக்கா எனக்கு அழகாக இங்கே ஒரு சிஐஎஸ்டி வச்சுது 5 minute. ஸோ அந்த 5 minute ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ள ட்ரேடராக விட்டு நான் போட்டது தான் இந்த பர்டிகுலர் ஷாட். ஸோ அழகாக பியூட்டிஃபுல்லாக கீழே டமால்னு விழுந்துருச்சு. ஸோ வேறு எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்கள், ரொம்ப ஜம்முன்னு அந்த இடத்துல பியூட்டிஃபுல்லாக வந்துடுச்சு. ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஆஃப் த வீக். அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரேட் பார்த்தாக்கா அடுத்த நாள் வந்து இந்த ட்ரேட் தான் நான் எடுத்திருந்தேன். அகைன் எப்பவும் போல் ரியல் டைம் அப்டேட்ஸ் வேணும்னா தயவுசெய்து என்ன ட்விட்டர்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ ட்ரேட் பிரேக் டவுன்ஸ் பாருங்கள். கண்டிப்பாக நான் போட்டுனே தான் இருப்பேன். நல்ல ட்ரேட் எடுக்கும்போது தான் போடுவேன், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் போடுவேன். ஸோ இது பார்த்தாக்கா நம்மளுக்கு 1 hour ஹைஸில் எஸ்எம்டி கிடச்சிருக்கு. அகைன் 1 hour ஹைஸில் எஸ்எம்டி கிடச்ச உடனே ஐ வாஸ் வெரி வெரி பேரிஷ் இன் டு தி நெக்ஸ்ட் ஹவர்லி கேண்டில். அந்த நெக்ஸ்ட் ஹவர்லி கேண்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு ஸ்விங் பாயிண்ட்டும் கிடச்சிருக்கு. இதுதான் அந்த எஸ்எம்டி ஸ்விங் பாயிண்ட், திருப்பி எஸ்எம்டி, திருப்பி ஸ்விங் பாயிண்ட். ஸோ பேசிக்லி நான் வந்து செல் தான் பண்ண போகிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு 5 minute இந்த சிஏஎஸ்டி வச்சது. 5 minute சிஏஎஸ்டி வச்ச உடனே அடுத்த கேண்டலில் நான் 1 minute ஜாலியாக 9:30 ஓப்பனாக இந்த மாதிரி பெருசாக ரிஜெக்ட் ஆன உடனே அகைன் இந்த ரிஜெக்ட் ஆகிறது எங்கே இந்த பர்டிகுலர் ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து வெளியில் வருது. இங்கே ரிஜெக்ட் ஆன உடனே நான் இங்கே செல் பண்ணிட்டு இந்த கேண்டில் 50% ஸ்டாப் வச்சுட்டு கீழே டிபி வச்சேன். அழகாக பியூட்டிஃபுல்லாக அடிச்சுது. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 31 என்னடா இவன் திடீர்னு 2 நாள் நடுவில் விட்டானா, ஒரு நாள் நான் ஸ்டூப்பிடாக செல் பார்த்துட்டு எதுக்கு லாங் போனோன்னு தெரில. ஸோ சரியான எஸ்எல் அது. அண்ட் அது வந்து நானே கவுண்டர் பையஸில் எடுத்துட்டேன். ஸோ அதனால் ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட். அடுத்த நாள் நான் என்ன பண்ணேனாக்கா ஏஷியாவில் ட்ரேட் பண்ணி $200 பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் யூஸ்வலாக சரி ஓகே நம்ம பிரேக் ஈவன் தான் வந்திருக்கோம், நம்ம இன்னொரு 200 பண்ணலான்னு நினச்சி போய் எஸ்எல் வாங்கி பாசிட்டிவ் $53 க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஐ வாஸ் நாட் ரியலி வெரி ஹாப்பி வித் த வே ஐ ட்ரேடட் ஆன் Thursday. ஸோ அதனால் அந்த ட்ரேட்ஸை நான் வந்து இந்த இடத்துல மேப் பண்ணலை. பிகாஸ் இட் இஸ் நாட் சம்திங் தட் ஐ வாண்ட் யூ கைஸ் டு லேர்ன் அண்ட் இட் இஸ் நாட் த பார்ட் ஆஃப் மை நாலேஜ் விச் ஐ ரியலி வாண்ட் டு ஷேர் ஆர் ஷோ கேஸ் டு எவ்ரி ஒன், ரைட்? ஸோ அதனால் ஃப்ரைடே கரெக்டாக வந்தாக்கா ஃப்ரைடே அகைன் இங்கே என்ன இருக்குது, அழகாக நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு எஸ்எம்டி கிடச்சிது. அந்த எஸ்எம்டி கிடச்ச உடனே 5 minute ஒரு சிஏஎஸ்டிக்கு வெயிட் பண்ணேன். ஸோ 5 minute சிஏஎஸ்டிக்கு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நச்சுன்னு அழகாக இந்த 1 minute ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே ரீட்ரேஸ் ஆகும்போது அந்த ஹையிலே போட்டு அப்படியே இங்கே கீழே விட்டேன். அழகாக போயிடுச்சு. இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரேட். ஐ ஜஸ்ட் சைஸ்ட் அண்ட் ரியலி குட். 3 மைக்ரோ போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இட் வாஸ் another லைக் பியூட்டிஃபுல் ட்ரேட் ஹியர் ஆன் NASDAQ. அண்ட் என்னோட வீக்குமே வந்து ஐ ended the week really really good. I'll show you guys because this is the one part of trading which not all your influencers, like which none of the influencers are going to show you, right? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா போன வாரம் ஃபுல்லாக நான் நல்லா தான் பண்ணேன். ஆனால் இதில் நான் ஃபாலோ பண்ணாத மேட்ரு என்னன்னாக்கா நான் எனக்குன்னு வச்சுக்கிட்ட டிஎல்எல் வந்து $200 அண்ட் மை TPs should have been like $500. ஸோ 27th அன்றைக்கும் நான் பார்த்து ட்ரேட் போச்சு, நான் கரெக்டாக ரிஸ்க் போடல. டியூஸ்டேவும் நான் பார்த்து ட்ரேட் போச்சு, நான் கரெக்டாக ரிஸ்க் போடல. அண்ட் வெனஸ்டே அகெயின் ஸ்டூப்பிடாக நான் வந்து செல் பார்த்துட்டு எதுக்கு லாங் போனேன்னு எனக்கு தெரில. எனக்கு கொஞ்சம் அசிங்கமாக கேவலமாக தான் இருக்குது. ஏன்னா பென் இத்தனை வருஷம் கழிச்சு திருப்பி இந்த மாதிரி ஸ்டூப்பிடாக பண்ணுறேன்ட்டு. அண்ட் தேர்ஸ்டே ஐயோ கேட்கவே கேட்காதீங்க, எதுக்கு ஏஷியா ட்ரேட் பண்ணேன்னு எனக்கு தெரில இந்த அக்கௌண்ட்டில். பிகாஸ் இந்த அக்கௌண்ட்டில் நான் ஏஷியா ட்ரேடே பண்ண மாட்டேன். அண்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னாக்கா அழகாக சைஸ் பண்ணி கரெக்டாக போட்டேன். ஸோ அதனால தான் இது வந்துச்சு. இதுதான் மேட்ரு கைஸ். ஸோ நான் என்ன பண்ணேனாக்கா பேசிக்லி ஃப்ரைடே ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் இதுலேருந்து ஒரு பே அவுட்டும் போட்டேன். ஒரு $500 விட்ரா பண்ணிட்டு ஃப்ரைடே அந்த 500 நான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ட் ஆன் டாப் ஸ்டெப். அண்ட் நான் வந்து ஃபண்டட் நெக்ஸ்ட்டில் வேறு ஒரு பே அவுட் ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா அது இங்கே இருக்கும். 29th அன்றைக்கி போட்டிருந்தேன். ஒரு 12 மணி நேரம் கழித்து கொடுத்தாங்க கைஸ். எனக்கு தெரில, மேபி எனக்கு மட்டும்தான் இவ்வளோ லேட் ஆகுதா, இல்லை எல்லாருக்கும் சீக்கிரம் தரானா, இல்லை அவங்களோட பார்ட்னராக இருக்கிற அந்த அஃபிலியேட்ஸுக்கு மட்டும் டக்குன்னு கொடுத்துட்டு போஸ்ட்டை போடுவேன்னு சொல்லிட்டு நம்ம தான் லேட் பண்ணுறோன்னு தெரில. ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன்ட். அண்ட் I'm super excited about what is going to come across for the next week. Maybe நீங்கள் இதை வந்து சண்டே நைட்டு தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். And if you are new here, again,
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டேயிங் அன்டில் திஸ் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. முடிஞ்சால் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இல்லை வேறு எதனா ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காமெண்ட்டில் தயவுசெய்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. ஐ ரியலி லுக் இன் தி காமெண்ட்ஸ் அண்ட் ஐ டேக் பாசிட்டிவ் காமெண்ட்ஸ் அலாங் வித் மீ. அண்ட் அடுத்த வாரம் சந்திப்போம் கைஸ். அன்டில் தென், ஸ்டே சேஃப் அண்ட் மேனேஜ் ரிஸ்க் ப்ராப்பர்லி. Signing off.